தாயக உறவுகளுக்கும் வணக்கம். இன்று 38 ஆண்டுகளுக்கு முதல் தாயக விடுதலைக்காக உண்ணாநோன்பு இருந்து நீராகாரம் எதுவுமின்றி உயிர் நீத்த எங்களுடைய அண்ணன் லெப்டினன்ட் நட்லீவன் அவர்களின் 32வது ஆண்டு நினைவு நாள் ஆரம்பமாக இருக்கிறது. இந்த நாளிலே அவருக்கான இதய அஞ்சலிகளை மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் அவருக்கு செலுத்துகின்றதோடு அவருடைய அந்த விடுதலைக்கான பாதையில் அவர் செய்த தியாகங்களை நினைவு கூறுகின்றோம். அதோடு எங்களுடைய இந்த தாயக நிதர்சனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கான ஊக்கத்தினை தருமாறு மிகவும் தயவாக எங்களுடைய அன்பார்ந்த மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் தருகின்ற சப்ஸ்கிரைப் வேண்டும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகமாக இன்னும் பல பதிவுகளை போடுவதற்கு உதவும். அத்தோடு எங்களுடைய சேனலின் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போது நாங்கள் போடுற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போ நாங்கள் போடுற வீடியோக்கள் எந்தவித சார்புமின்றி நடுநிலையாக பல விஷயங்களை ஏனைய ஊடகங்களின் பார்வைன்றதுக்கு அப்பால் நாங்கள் ஒரு வித்தியாசமான பார்வையில் பல விஷயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக கதைச்சி போட்டுருக்கிறோம். இதில் யாருக்கும் பக்கசார்போ அல்லது யாருடைய தேவைகளுக்குமாகவோ இந்த வீடியோக்கள் பதிவு செய்யப்படுவதில்லை. எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய மக்களின் எதிர்கால வாழ்க்கை நிச்சயமாக ஒரு ஒளிர்மயமானதாக இருக்கணும் என்றதை கருத்தில் கொண்டு தான் நாங்கள் பல்வேறு வீடியோக்களை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே தாயக மக்களின் வெடிகொண்டு தான் எங்களுடைய முழு மூச்சான நோக்கமாக இருக்கிறது. அதனை முன்னேற்றி கொள்ளும் வகையில் தான் எங்களுடைய இந்த பதிவுகள் அமைகின்றது. எனவே இந்த பதிவுகளை பார்க்க தவறாதீர்கள். உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொண்டு இன்னும் அதிகமாக எங்களுக்கு ஊக்கத்தினை தருமாறு மிக மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாங்கள் இன்றைக்கு கதைக்க போகிற விஷயம், இந்த ஜனாதிபதி அன்ரா குமார திசாநாயக்கா அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டு போயிருந்தார். அந்த விஷயம் தொடர்பாக நான் கொஞ்சம் தாமதமாக பதிவு போட்டிருந்தாலும் இந்த விஷயத்தில் மிக முக்கியமான விஷயங்கள் சிலதை நாங்கள் கதைக்க இருக்கிறோம். காரணம், இதுக்கு முதல் பல பதிவுகள் பல யூடியூப்புகள்லையும் அல்லது ஏனைய ஊடகங்கள்லையும் வந்திருந்தாலும் கூட அந்த விடயங்கள் எங்கள் தமிழ் மக்கள் சார்பாக அது தமிழர்களால் நடத்தப்படுகின்ற ஊடகங்கள் அல்லது இந்த யூடியூப் சேனல்களில் வந்திருந்தாலும் அது சில விஷயங்களில் எங்களோட அந்த அடிப்படை விஷயங்களை மறந்து நாங்கள் ஜனாதிபதிக்கு புகழாரம் சூட்டுகின்ற ஒரு பாதையில் எங்களோட மக்களை நாங்கள் தவறாக வழிநடத்துகின்றோமா என்ற கேள்வி எங்களுக்கு எழுந்திருக்கிறது. என்ன சொன்னால், இப்போ அண்மையில் வேறு இந்த இதில் வேறு இந்த துறைமுகத்துக்கு போயிருக்கிறார். இங்கே யாழ்ப்பாணத்தில் இந்த இடத்துல அந்த துறைமுகத்தை போய் பார்த்துருக்கார். அதுக்கான அபிவிருத்தி வேலை திட்டங்களை பற்றி ஆரம்பிச்சிருக்கிறார். ஆனால் அந்த துறைமுகம்ன்றது தமிழ் மக்களின் மீன்பிடிக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமையில்லை என்றது பலரது கருத்து. அது சிங்கள மக்கள் அவர்களுடைய மீன்பிடிக்கு ஏற்ற மாதிரித்தான் அந்த துறைமுகத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கேற்ற முறையில் தான் அங்கே வேலை வாய்ப்பு நடந்து கொண்டிருக்கின்ற அபிவிருத்திகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே அந்த விஷயத்தை பார்க்கின்ற போது அது தமிழ் மக்களின் அந்த மீன்பிடி
தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய வகையில் அங்கே இன்று வரையும் அதற்கான வேலைகள் முன்னெடுக்கப்படவில்லை. ஆகவே அந்த அபிவிருத்தி என்றது இப்போது தமிழ் மக்களுக்கு ஒரு 2வது பட்சமாகத்தான் இருக்கிறது. அதே மாதிரி இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸை திறந்து வச்சிருக்கிறார். அதே மாதிரி மண்டதீவில் இந்த கிரிக்கெட் விளையாடுற ஒரு சர்வதேச மைதானத்தை திறக்கிறதுக்கான அடிக்கல்ல நாட்டியிருக்கிறார். அது இன்னும் எத்தனை வருஷத்துக்கு பிறகு அது முற்றாவையில் முடிவடைய போகிறதோ தெரியல. ஆனால் இப்போ இதெல்லாம் ஒரு தேவையற்ற விஷயம்ன்றது இல்லை. இளைஞர்களுக்கு அது தேவைதான். ஆனால் இதை விட முக்கியமான பல விஷயங்கள் இங்கே இருக்குது. இப்போ முக்கியமாக இவற்றை ஜாழ் வருகையின் போது மக்கள் எதிர்பார்த்தது, இவர் செம்மணிக்கு அங்கே வருகை தருவார் வந்து அந்த விஷயங்களில் பார்க்குறதன் மூலம் தமிழ் மக்களுக்கு ஒரு ஆறுதலாக இருப்பார் என்று சொல்லி எதிர்பார்த்தவர். ஆனால் அதை அவர் கொஞ்சம் கூட கருத்தில் எடுக்கல. சிலவேளை ஜனாதிபதியின் ஆரம்பகட்ட வருகையின் திட்டமிடலில் அந்த திட்டமிடல் இருந்திருக்காட்டியும் கூட ஜனாதிபதிக்கு இங்கே இருந்து அவருடைய 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம், கடற்தொழில் அமைச்சர் இருக்கிறார், இன்னும் பல புலனாய்வாளர்களும் இங்கத்த மக்களினுடைய அந்த உணர்வுகள் பிரதிபலிப்ப நிச்சயமாக அவருக்கு தகவலாக கொடுத்திருப்பேன். அதை தாண்டியும் அவர் அந்த இடத்துக்கு வருகாமல் போனதுன்றது தமிழ் மக்களுக்கு மிக தெளிவான செய்தி ஒன்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்போது காசு ஒதுக்கி குடிக்கணும், கட்டம் கட்டமாக அகழ்வாராய்ச்சி நடக்குது, அகழாய்வு நடக்குது அந்த செம்மணியில். அங்கே சர்வதேச நியமங்கள் முறைமைகளை கடைப்பிடிக்கப்பட இல்லை என்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது. அவை சர்வதேச நியமங்கள் முறைமைகளை மீறி நாங்கள் ஒரு ஆய்வை செய்கின்ற போது அல்லது அகழ்வாய்வை செய்கின்ற போது அந்த ஆய்வு சர்வதேச ரீதியாக இந்த பிரச்சனையை நாங்கள் கையாள்வதற்கு தகுந்த சாட்சிகள் அல்ல ஆதாரங்கள் இல்லாமல் ஆக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவை நாங்கள் இப்போது அந்த ஆய்வு நடக்குது, அதுக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கி கொடுக்குறதுல பெரிய ஒரு திருப்தி அடைகின்றோம். ஆனால் இது மோசமான ஒரு விளைவையும் பிற்காலத்தில் எங்களுக்கு தரும். ஏனென்றா சர்வதேச ரீதியான அந்த எதிர்பார்ப்புகளை இந்த அகழ்வாய்வு பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கின்ற போது இது பிரயோசனமற்ற ஒரு அகழ்வாய்வாக போய்விடும். ஆகவே இங்கே மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், இவர் வந்து அந்த இடத்துல நின்று ஏதாவது ஒரு செய்தியை சொல்லுவார் என்று சொல்லி. இப்போ அதில் வந்து இவர் செய்தியை சொன்னோன்னே எங்களுக்கு எல்லாம் சாதகமாக நடக்க போகிறே இல்லை. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மன ஆறுதலுக்காக ஆவது மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாத அளவில் தான் இன்றைய அனுரா பண்டாரா திசாநாயக்காவுடைய எம்பிபி அரசாங்கத்தின் ஆட்சி போய்கொண்டிருக்கிறது. அவே இதுக்கு பிறகு நாங்கள் மேலதிகமாக இதையும் கதைக்க தேவையில்லை. அவர் யாழ்ப்பாணத்தில் இந்த தையிட்டி சட்ட விகாரை கட்டப்பட்டு அது பெரிய பூதாகரமாக இப்போது பேசு பொருளாக இருக்கிற நேரம் அவர் அந்த சட்டவிரோத விகாரைக்கு இந்த மடாதிபதியிட்டத்தான் அந்த புத்தபிக்கிட்டத்தான் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார். அவர் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறதுக்கு வேற புத்தபிக்கள்கிட்ட பெற்றிருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் சட்டவிரோத விகாராதிபதியிட்ட ஆசீர்வாதம் பெற்றதென்றது இந்த விடயத்திலேயும் ஒரு பாரிய தமிழ் மக்களை திருப்திப்படுத்தாமல் அந்த விகாரையை இவர் ஏற்றுக்கொள்கிறார் என்ற அங்கீகாரம் கொடுக்கிறார் என்ற பார்வையில் தான் தமிழ் மக்கள் பார்க்கிறார்கள்.
இவர் அந்த விகாராதிபதியிட்ட ஆசீர்வாதம் பெற்றதை விட்டு தமிழ் மக்கள் மிகுந்த மனவேதனை அடைகிறார்கள். ஏனென்றால் இது ஒரு சட்டவிரோத விகார, இதற்கான தீர்வு இவையர்களின் ஆட்சி காலத்தில் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு தகர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த விடயத்தில் கூட கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் ஒரு ஒரு நழுவல் போக்கான கதையை தான் கதைக்கிறார். எப்படின்னு சொன்னால், அந்த சட்டவிரோத விகாரை அகற்றப்படும் என்ற அல்லது அந்த அந்த அர்த்தத்தை பிரதிபலிக்கக்கூடிய வார்த்தைக்கு மாறாக அவர் சொல்கிறார், அதற்கான தீர்வு வழங்கப்படும். தீர்வுன்றது விகாரை அகற்றப்படணும் என்றது இல்லை, அதுக்கு மாற்றீடான காணியை கொடுத்து கூட இதுதான் தீர்வுன்னு சொல்லலாம். ஆகவே இந்த விடயத்தில் இவர்கள் ஒரு பெரும்பான்மை இனத்துக்கு சார்பான முடிவைத்தான் எட்டுவதற்கான வாய்ப்புகள். தமிழ் மக்களின் பூர்வீக உறுதிக்காணியில் சட்டவிரோதமான கட்டப்பட்ட விகாரை என்று சொன்னால், அந்த விகாரைக்கு ஒரு நியாயமான எல்லா மூவின மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாரபட்சமற்ற அரசாங்கம் இந்த MPP அரசாங்கம் என்று சொன்னால், அந்த விகாரை அகற்றப்பட்டு, அதாவது உடைக்கப்பட்டு, அந்த காணிக்கு நிலத்துக்கு சொந்தக்கார அந்த தமிழ் மக்களிடம் அந்த காணியை வழங்குவது தான் ஒரு உண்மையான மூவின மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு நடுநிலையான, எதிர்காலத்திலேயும் தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், முஸ்லீம் மக்கள் என்ற வேறுபாடின்றி ஒரு பொதுவான ஆட்சி நடத்துவார்கள் என்ற நம்பிக்கையை மக்களுக்கு மனதில் வெல்ல முடியும். அதை விட்டு ஒரு நடுவல் போக்கான கதையும் அந்த விகாராதிபதியிட்ட ஆசீர்வாதம் பெறுவதும் இது செம்மணிக்கு அவர் வராமல் போனதும் இது பற்றி எந்த ஊடகங்களும் பெருசாக அலட்டிக் கொள்ளவில்லை. ஆனால் இங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸ் திறந்ததும், எங்கே தையில் என்ன மண்டதேவுக்கு போனதும், மாதகளில் துறைமுகத்துக்கு போனதும் என்பது பெரிய விஷயங்களாக பார்க்கப்படுது. அவை தமிழ் மக்களின் இந்த அபிவிருத்தி மாயைக்குள் இது கூட ரெண்டாம் பட்ச அபிவிருத்தியாக தான் சொல்ல முடியும். அபிவிருத்தி என்று சொன்னால் எங்களோட காங்கேசன் துறைமுகம் அபிவிருத்தியை செய்திருக்கலாம், அல்லது பலாலியா போட்ட விஸ்தரித்து அங்கே சர்வதேச விமானங்கள் வந்து இறங்கக்கூடிய அளவுக்கு, காகோ விமானங்கள் எல்லாம் வந்து இறங்கக்கூடிய அளவுக்கு அது விஸ்தரிக்கப்பட்டால் இங்கே பல பொருளாதாரம் ஏற்றுமதி இறக்குமதிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி தமிழ் மக்களின் பொருளாதாரம் எப்பயும் மேல் நோக்கி சென்று கொண்டு போகும். அவை அந்த விஷயங்களுக்கு மாறாக அந்த முக்கியமான அபிவிருத்தி வேலைகளை விட்டு இப்போது சும்மா தற்காலிகமான அல்லது எங்களுக்கு கண்துடைப்பதற்கான ஒரு பொழுதுபோக்காக காட்டப்படுகிற அபிவிருத்தி வேலைகளைத்தான் பெருமளவு முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். அதில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ், இப்போ நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்திலே பாஸ்போர்ட் எடுக்கிறோம், கொழும்புக்கு போக தேவையில்லை. ஆனால் ஏழை எளிய மக்கள் எல்லாரும் போய் பாஸ்போர்ட் எடுக்க போகிறதில்லை. அது பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்தது நல்ல விஷயம், ஆனால் அது ஒரு பெரிய முக்கியமான விஷயம் இல்லை. அதை விட முக்கியமான தமிழ் மக்களின் அடிப்படை பொருளாதார கட்டமைப்பை வளர்த்தெடுக்கிறதுல இந்த அரசாங்கம் எவ்வளவுத்துக்கு முன்னுரிமைப்படுத்துது என்ற விஷயத்தை நாங்கள் இங்கே பார்க்கணும். இங்கே உப்பு ஃபேக்ட்ரி திறந்தார்கள், ரஜ லுணு என்று தான் பேர் வச்சார்கள். அந்த ஆணையர உப்புன்ற பேரை வைக்க இல்லை. அதுக்கு பிறகு பேசுபொருளாக வந்து பேரை மாத்திரன்னு சொல்லி போட்டும் கூட இந்த வரையும் அந்த உப்பு இங்கேருந்து உற்பத்தி செய்து விற்பனை போயில்லை. இங்கேருந்து உற்பத்தி செய்கிற உப்பை ஏற்றி கொண்டு போய் அவர்கள் சிங்கள பிரதேசத்தில் வச்சு ரஜல் உணுன்ற பேர்லாம் அந்த பொதி செய்து விற்பனை செய்கிறார்கள். அவை இந்த 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 சிறு சிறு விடயங்கள் இப்போ நாங்கள் இதை கேட்குறதுக்கு முதலே அவை ரஜல் உணுன்னு வச்சுருக்கோம், ஆணையர உப்புன்னு தான் வச்சுருக்கணும். ஆனால் அவர்கள் அதற்கு மாறாக ரஜல் உணுன்னு வச்சுட்டு அப்புறம் அது ஒரு பிரச்சனையாக வந்த பிறகு அதுக்கு கதை சொல்ல வலிக்கிற பக்கத்தையும் நாங்கள் அவதானித்து பார்க்க வேண்டிய தேவை. அவை இந்த அரசாங்கத்திட்ட இருந்து
நாங்கள் பெருமளவு எதிர்பார்க்கல. தமிழ் மக்களின் அடிப்படை தேவைகளுக்கான அரசியல் தீர்வை நாங்கள் எதிர்பார்ப்பது கடினம் என்பது எங்களுக்கு மிக தெளிவாக தெரிகின்றது. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய செயல்பாடுகள் அதனைத்தான் கட்டியம் கூறி நிற்கிறது. ஆகவே இந்த அபிவிருத்திகளை காட்டி தமிழ் மக்களின் அந்த அரசியல் ரீதியான விஷயங்களை அதுக்கெல்லாம் மூழ்கடித்து நிர்மூலமாக்குகின்ற அந்த வேலை திட்டங்களில் தான் கூடுதலாக இந்த எம்பிபி அரசாங்கம் கவனம் செலுத்துது. 28 விடயங்களை செய்வதாக கூறிக்கொண்டு வந்து வந்த இந்த ஆட்சியாளர்கள் இன்று வரையும் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பான விஷயங்களுக்கு எந்தவித முன்னேற்றத்தையுமே காட்டவில்லை. அதையும் நாங்கள் கருத்தில் கொண்டு பார்க்கணும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு பார்க்குற நேரம் தான் இந்த ஆக எளிமையான ஒரு ஜனாதிபதி ஊழலை பிடிக்கிறார், அதை செய்கிறார், இதை செய்கிறார்ன்றதை மட்டும் வச்சுக்கொண்டு நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் அவர்களுடைய அந்த தில்லாலங்கடி அரசியலுக்குள்ள நாங்கள் எங்களை இழந்து போயிடக்கூடாது. அவை நாங்களாக இருக்கணும். நாங்கள் எங்களோட உரிமை தொடர்பான விஷயத்தில் மிக தெளிவானவர்களாக இருக்கணும். இப்போது ஜனாதிபதி ஜாழ் வருகையின் போது இந்த இது ஜனாதிபதியின் ஜாழ் வருகையின் போது கச்சதீவுக்கும் அவர் போயிருந்தார். அப்போ ஜனாதிபதி வந்து முதலாக இலங்கை ஜனாதிபதி கச்சதீவுக்கு போயிருக்கிறார் என்பது பெரிய செய்தி. ஏனைய ஜனாதிபதிகள் போயில்லை என்றால் அங்கே முக்கியத்துவம் இல்லை. கச்சதீவு ஒரு சாதாரணமாக 1.6 கிலோமீட்டர் நீளமும் 300 மீட்டரும் கொண்ட ஒரு சிறிய ஒரு மேட்டு நிலம், ஒரு கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன மேட்டு நிலம், ஒரு சின்ன மக்கள் வசிக்கிறதுக்கு அது பெரிய அளவு சாதகமற்ற ஒரு டூரிஸ்டாக போய் தங்கிட்டு வரலாமே ஒழிய அங்கே நிரந்தரமாக வீடு அமைச்சு குடியிருப்புகள் அமைச்சு வசிக்கிற அளவுக்கு அது லாய்க்கற்ற நிலம். அப்படியான நிலத்தில் போய் இந்த ஜனாதிபதி போய் வந்துட்டார்ன்றது பெரிய செய்தி. ஏனைய முன்னே ஜனாதிபதி போயில்லைன்னா அதுக்கு முக்கியத்துவம் இல்லை. கச்சதீவுன்றது என்னதுக்கு அவர் போனவர்ண்டா இப்போ இந்தியாவின் தேர்தல் காலங்களில் கச்சதீவு ஒரு பேசு பொருளாக இந்த தமிழ்நாட்டில் அல்ல தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் கதைப்பார்கள். ஆனால் பிறகு அங்கே தேர்தல் முடிஞ்ச அப்புறம் ஒன்று நடக்க போய் கச்சதீவு வந்து இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்தது. அது இந்தியாவுக்கு சொந்தமான நிலம் தான். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு கடல் கரையிலிருந்து எந்த நாட்டுக்கு அந்த தீவு கிட்டவா இருக்கோ அந்த தீவு நாட்டுக்கு தான் அந்த தீவு சொந்தம். அப்படி பார்க்க போயிருக்க இலங்கையிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கச்சதீவு இருக்குது. அது இந்தியாவிலேருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் கச்சதீவு இருக்குது. ஆகவே அது இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு தீவு தான். அதில் எந்த வித மாற்றுக்கிறதும் இருக்க முடியாது. முந்தி வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் யார் ஆழ்ந்துச்சுன்னா யார் பிடிச்சிச்சினம்ன்றது இல்லை விஷயம். சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக இந்த நாட்டுக்கு கிட்டவா இருக்கோ அந்த நாட்டுக்கு தான் அந்த தீவு சொந்தம். அந்த அடிப்படையில் அது இந்தியாவுக்கு சொந்தமான தீவாக தான் 1974ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு அந்த தீவை இந்தியா வச்சிருந்தது. இந்தியா அந்த தீவை இலங்கைக்கு சன்மானமாக 1974ஆம் ஆண்டு ஸ்ரீமான் ஆட்சி காலத்தில் வழங்கியிருக்கிறது. ஸ்ரீமாவும் இந்திரா காந்தியும் செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் அது இலங்கைக்கு வழங்கப்பட்டது. அங்கே அவர்கள் சொல்கிறார்கள், இந்திய சார்பான அரசாங்கம் சார்பாக அல்லது இந்திய தரப்பிலிருந்து தமிழ்நாட்டு தரப்பிலிருந்து கதைக்க வேண்டியாக சொல்கிறார் என்னன்னா, இந்தியா காங்கிரஸ் அரசாங்கம் இந்தியாவுக்கு இலங்கைக்கு அந்த கச்சதீவை வழங்குகின்ற போது தங்களோட அந்த சட்டத்திட்டங்கள் விதிமுறைகளுக்கு அமைப்பாக அது வழங்கப்படவில்லை. அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் இந்தியா என்ற ஒரு நாடு இலங்கை என்ற ஒரு இறையாண்மை உள்ள நாட்டுக்கு 1974ஆம் ஆண்டு வழங்கியிருக்கின்ற இன்றைக்கு 51 வருஷம் கடந்து நீங்கள் இப்போதான் இதை பற்றி கதைக்கிறீங்கன்னு சொன்னால்
நீங்கள் இது அந்த நேரமே காய்ச்சிருக்கணும். 74ஆம் ஆண்டு கொடுக்க சட்டவிரோதமாக அல்லது விதிமுறைகளுக்கு சட்ட முறைமைகளுக்கு மாறாக இலங்கைக்கு அது வழங்கப்பட்டிருக்கு காங்கிரஸ் அரசாங்கத்தால் சொன்னால் நீங்கள் அன்றைக்கு அதுக்கு எதிராக கதைச்சு சட்ட நடவடிக்கை எடுத்து அது ஒரு பெரிய பேசு பொருளாக்கி அதுக்கான தீர்வை கண்டிருக்கணும். நீங்கள் 76 50 வருஷமாக காத்திருந்துட்டு அப்பப்போ தேர்தல் வர்ற போது மட்டும் நீங்கள் கூட மக்களை சூடேற்றுறதுக்காக மட்டும் கதைத்து கொண்டிருப்பது அது ஒரு பிரயோசனமற்ற கதை. அவை இது ஒரு சர்வதேச விவகாரம். ஒரு இறமையுள்ள நாடு, இந்தியான்ற ஒரு இறமையுள்ள நாடு, இலங்கை என்ற ஒரு இறமையுள்ள நாட்டுக்கு அந்த தீவை கொடுத்துருக்கும். அந்த கொடுக்கப்பட்ட முறைமை நீங்கள் இந்தியாவுக்குள்ளேயே அது ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் நீங்கள் உங்களோட சட்டத்திட்டங்களை பயன்படுத்தி அதை பெற முடியும். ஆனால் இது கொடுக்கப்பட்டது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு 2 இறையாண்மை உள்ள நாடுகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கின்ற முறையில் அந்த கொடுக்கப்பட்ட அந்த காலங்கள்லேயே அந்த அண்மை காலங்கள்லேயே நீங்கள் ஒரு உங்களோட நாட்டு சட்டங்களுக்கு அமைவாகவோ அல்லது சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாகவோ நீங்கள் ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கணும். நீங்கள் அப்படி தொடராமல் இவ்வளவு காலமும் அதை காத்திருந்து இவ்வளவு காலம் அதை ஒரு பழைய கதையாக்கி இப்போ அப்பப்போது தேர்தல் வரும்போது மட்டும் கதைப்பது அது ஒரு 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 வெட்டில் பேச்சாகத்தான் பார்க்கப்படும். அது இலங்கைக்கு சொந்தமான ஒரு தீவு போகுது. அங்கே இப்போ தேர்தலுக்காக அந்த கதைகள் அங்கே பேசுபொருளாகின்ற போது இங்கேருந்து ஏகேடிஆர் போய் அதில் ரங்கி அது ஒரு பேசுபொருளாக்கி ஒரு படம் காட்டிட்டு வந்திருக்கிறார். அதை விட அங்கே அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை. எனவே இப்போது இளைய தளபதி விஜயும் நானும் ரவுடிதான் என்ற முறையில் ஏனைய அரசியல்வாதிகள் மாதிரி அந்த தன்னுடைய அந்த மதுரை கட்சி மகாநாட்டில் அந்த கதையும் அவரும் கதைச்சிருக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட விஜயின் அரசியலும் வடிவேல் பாணிதான் போகுது உங்களோட. எனவே இந்த விஷயங்கள்லாம் இந்த ஏகேடிஆர்ட்ட இந்த ஜாழ்ப்பாண வருகையின் போது நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். இது எல்லாம் மறந்து எங்களுடைய இந்த யூடியூப் சேனல்களும் ஊடகங்களும் அவருடைய வருகை தொடர்பான தமிழ் மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் எதிர்கொண்டிருக்கிறார்கள் அல்ல தமிழ் மக்கள் உணர்வை பிரதிபலிக்காமல் அவர் எவ்வளவுக்கு நடந்திருக்கிறான்றதை பற்றி கதைக்காமல் நாங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் திறந்ததை பற்றியும் மண்டதீவில் எதிர்காலத்தில் கிரிக்கெட் மைதானம் பெறப்போன்றதை பற்றியும் நாங்கள் போலாரம் சூட்டுகின்றோம். இது தவிர்க்கப்படும். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த தமிழ் மக்களின் இனப்பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பாக ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தீர்வு தேவைப்படுது. ஒரு ஆளுக்கு 13வது திருத்தத்தின் தீர்வாக தேவைப்படுது, ஒரு ஆளுக்கு ஒற்றை ஆட்சிக்கு கீழே தீர்வாக தேவைப்படுது, இன்னொரு ஆளுக்கு சமஷ்டி முறையிலான தீர்வு தேவைப்படுது, இன்னொரு ஆளுக்கு தனிநாடு தீர்வாக தேவைப்படுது. அவை கட்சிக்கு கட்சி ஒவ்வொரு குறிக்கோளோட இருக்கிறோம். என்னென்னு சொன்னால் ஒரு குறிக்கோளோட இருந்தால் சிலவிட தமிழ் மக்களோட பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கின்றாங்க. இப்படி பல்வேறுபட்ட தீர்வு திட்டங்களை தங்களுடைய கட்சி தீர்வுகளாக வச்சுக்கொண்டு இதுதான் தமிழ் மக்களுக்கான பிரச்சனை என்று தீர்வு தமிழ் மக்களுடைய தீர்வாக வரப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கின்ற போது அரசாங்கமும் சர்வதேச நாடுகளும் அதை இலகுவாக தட்டி கழிச்சிட்டு புறக்கணிச்சிட்டு கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். ஆகவே இந்த நிலை மாற்றப்படும். நாங்கள் இந்த 13வது திருத்தச் சட்டம் 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மூலம் கொண்டுவரப்பட்ட ஒரு தீர்வு. இது தமிழர்கள் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் தமிழர்கள் சார்பாக யாரும் கையெழுத்திடவில்லை. வெறும் இலங்கை என்ற ஒரு நாடும் இந்திய என்ற ஒரு நாடும் தங்களுடைய பரஸ்பரம் நலன்களை அடிப்படையாக கொண்டு கச்சாத்திடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் இலங்கை இந்திய ஒப்பந்தம். அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் இந்த 13வது திருத்தச் சட்டம் இருக்குது. இந்த 13வது திருத்தச் சட்டம் இன்றைக்கு இருக்கிற நிலை வேறு. அதில் கணக்கா எல்லாம் பிடுங்கி உருவி அறத்தெல்லாம் எடுத்தாச்சு. அன்றைக்கு இருந்த நிலை
இன்றைய இருக்கிற இந்த திருத்த சட்டத்தின் இன்றைக்கு இருக்கிற அந்த இதை விட கொஞ்சம் பரவாயில்லை. ஆனால் அன்றைக்கு கூட அந்த தீர்வு திட்டத்தை ஒரு தீர்வாக தமிழ் மக்கள் இருக்கிற குறிப்பாக விடுதலை புலிகள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் விடுதலை புலிகள் இன்றைக்கு தனிநாடு என்ற ஒரு கோரிக்கையை முன்வைச்சு அவர்கள் ஆயுத ரீதியாக இராணுவ பலம் கொண்டு அதனை பெற முயற்சித்த போது இந்த தீர்வை ஒரு தீர்வாக அவர்கள் ஏற்கவில்லை. அந்த காலத்தில் அவர்கள் ஏற்காமல் இருந்தது கூட ஒரு வகையில் நியாயம் இருக்கு. என்று சொன்னால் அதுக்கு பிற்பட்ட காலத்தில் அவர்கள் பெரிய இராணுவ பலம் பொருந்திய ஒரு ஒரு நிழல் அரசாங்கத்தை நிறுவி ஒரு பலம் பொருந்திய இராணுவத்தை கட்டி வளர்த்து அவர்கள் பல சாதனைகளை அல்லது பல பாரிய நிலப்பரப்பை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வச்சு ஒரு பெரிய நிர்வாகத்தை நடத்தியிருந்தார். அவை அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போட அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த அந்த விடுதலை போராட்டம் கிட்டத்தட்ட என்னென்று தான் இந்த 13 உப்புச்சப்பு இல்லாத 13 அதிர்த்த சட்டத்தை அவர்கள் ஒரு தீர்வாக ஏற்பார்கள். இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த அந்த விடுதலை போராட்டம் 2009ஆம் ஆண்டு இந்த மகனிப்புக்கு வர்ற இதில் அந்த கடைசி இறுதி யுத்தத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் சொன்னது 22 நாடுகள் தான் அதில் பங்கு பெற்றினார். அன்றைக்கு ஒரு ஊடக சபையில் ஒருவர் பெட்டி கொடுத்துருந்தார். கிட்டத்தட்ட 32 நாடுகள் மஹிந்த ராஜபக்ச சொன்னான்னு சொல்லி மஹிந்த ராஜபக்ச அந்த போர் முடிஞ்ச பிறகு அவர் பேட்டி கொடுத்துருந்தவர்னு சொல்லி அவர் சந்தித்து கதைச்ச நேரம் தங்களுக்கு 32 நாடுகள் உதவி செய்தார். நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவர்கள் 32 நாடுகள் தங்களுக்கு உதவி செய்தார். அப்போ 32 நாட்டில் நேரடியாக தன் இராணுவத்தையும் கொடுத்து உதவியது இந்தியா. இது தவிர பெரிய வல்லமை பொருந்திய நாடுகள் இஸ்ரேல், சைனா, பாகிஸ்தான், ரஷ்யா, அமெரிக்கா, லண்டன், பிரித்தானியா, இந்த இவ்வாறு பெரிய பெரும் வல்லமை பொருந்திய நாடுகள் எல்லாம் இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு தங்களுடைய நேரடியாகவும் மறைமுகமாகவும் தங்களுடைய இராணுவ உதவிகளை அல்லது புலனாய்வு உதவிகளை வழங்கித்தான் ஒரு இனத்தின் விடுதலைக்காக அந்த மக்களின் சொந்த பலத்தில் நின்று ஒரு வீரம் செறிந்த விடுதலை போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த, அதுவும் அந்த மக்களின் உரிமைக்காக மிகவும் யதார்த்தமான ஒரு ஒரு அறம் சார்ந்த விடுதலை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற விடுதலை அமைப்பை அளிப்பதற்கு 32 சர்வதேச வல்லமை பொருந்திய நாடுகள் பங்கு பெற்றினால்தான் அந்த விடுதலை போராட்டம் ஒரு மகுனிப்பென்ற நிலைக்கு வந்தது. ஆகவே அவ்வாறான ஒரு பலம் பொருந்திய விடுதலை அமைப்பு நீங்கள் அந்த 32 நாடுகள் சேர்ந்து தான் இந்த விடுதலை போராட்டத்தை அளிச்சிருக்கின்றதை நீங்கள் பார்க்கின்ற போது அந்த விடுதலை போராட்டத்தின் தலைமையையும் அதனுடைய அந்த வீச்சையும் அதனுடைய அந்த கொள்கை உறுதியையும் அந்த போராளிகளின் ஆற்றலையும் நீங்கள் தயவு செய்து அவர்களுடைய தியாகத்தை நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாது. அவை அவ்வாறான ஒரு பின்புலத்தை கொண்ட ஒரு விடுதலை போராட்டம் தனிநாட்டை நோக்கி மிக ஆக்ரோஷமாக முன்னேறி கொண்டிருக்கின்ற போது நீங்கள் கொடுக்கின்ற இந்த அரகுற 13வது திருத்தச் சட்டமும் அதன் விளைவாக கொண்டப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தத்தையும் இவ்வாறு தமிழ் மக்களை ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே அது ஒரு காலம். இப்போ 2009ஆம் ஆண்டுக்கு முதல் விடுதலை புலிகள் ஒரு இராணுவ பலம் பொருந்திய அமைப்பாக ஒரு கொள்கை பிடிப்புள்ள அமைப்பாக இருந்த காலத்தில் அந்த 13வது திருச்சட்டத்தில் ஏற்றுக்கொள்ள இல்லை என்றது அது ஒரு காலம். இப்போது அந்த இராணுவ பலம் தமிழ் மக்கள்கிட்ட இல்லை. ஆகவே இப்போது நடைமுறையில் இருக்கிற சட்டங்கள் இந்த ஆட்சியில் இந்த 13வது திருத்தச் சட்டம் இருக்குது. நான் விரும்பினமோ விரும்பலையோ இந்த 13வது திருத்தச் சட்டம் இப்போ ஆட்சியில் இந்த நடைமுறை ஆட்சியில் இருக்குது. அது நடைமுறைக்கு கொண்டு வர இல்லைன்றது ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் இப்போ ஆட்சியில் அது இருக்குது.
ஆகவே அந்த ஆட்சியை கொண்டு வர என்ற விஷயத்தில் நாங்கள் பின்னிக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் நாங்கள் தனிநாட்டு எங்களோட இலக்காக இருக்கலாம், அல்ல சமஷ்டியாக இருக்கலாம். அது நாங்கள் எங்களோட இறுதி அடைவாக இருக்கும். தனிநாடு கூட எங்களோட தீர்வாக இருக்கட்டுமே, அது எங்களோட இறுதி அடைவாக இருக்கும். ஆனால் நாங்கள் இப்போது இதை ஏற்றுக்கொள்ளணும்ன்றதும் இல்லை. இந்த ஆட்சியில் இருக்கிற அந்த முறைமையை நடைமுறைக்கு கொண்டு வாங்கணும்னு சொல்லி இப்போ நாங்கள் ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு இடைவெளியை நாங்கள் எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பை நகர்வோம். நாங்கள் எப்பயும் ஒரு 100 மாடி கட்டத்தில் ஏறலன்னு சொன்னால் நாங்கள் முதலாவது படியில் 2வது படியில் ஏறித்தான் அந்த 100 மாடி கட்டிடத்தின் 100வது மாடிக்கு போவார். அது நீங்கள் சொல்லலாம், இப்போ எல்லாம் லிஃப்ட் வந்துருக்காங்க. லிஃப்ட் என்றாலும் கூட ஒரு பூச்சிய நிலையில இருந்து நிலமட்டத்தில் இருந்து அது படிப்படியாக உயர்ந்து தான் அந்த 100வது மாடிக்கு போகும். ஒரு ஏரோப்ளேனாக இருந்தாலும் அது நிலத்திலே இருந்து ஆகாயத்தை நோக்கி தன்னுடைய அந்த பரப்பு உயர்மட்டத்தை அடையும் வரைக்கும் அது படிமுறை ரீதியாக தான் அது வளர்ந்து போகும். ஒரு ராக்கெட் 1000 கிலோமீட்டர் வேகத்தில் அல்லது 5000 கிலோமீட்டர் வேகத்தில் வானை நோக்கி ஏவி விடப்படுதுன்னு சொன்னால் அங்கே ஒரு பூச்சிய நிலையில் இருந்தால் அது அந்த உயரத்துக்கு எழுந்து போகும். இதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்து படிப்படியாக வளர்ந்து தான் அது ஒரு முதிர்நிலையை அடையும். அப்போ இதே மாதிரி தான் எங்களுடைய அரசியல் தீர்வும் வரும். நாங்கள் ஒரே அடியாக எங்களுக்கு சமஸ்டி தான் பெறணும் அல்லது எங்களுக்கு தமிழ்நாடு தான் பெறணும் என்று சொல்லி நாங்கள் 2009க்கு முன்னுக்கு நாங்கள் இருந்த பலத்தோடு இருந்து கதைச்சோம்னா நாங்கள் இப்போ கதைக்கிறார். அதே இப்போ எங்களோட பலம்பலையினத்தையும் அறிஞ்சு கொண்டு நாங்கள் இந்த 13வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர்ற விஷயங்கள்லையும் நாங்கள் கவனம் செலுத்துவோம். ஏன்னா எங்களுக்கு மக்களுக்கு மூச்சு விடுற ஒரு இடைவெளி கிடைக்கணும்னா அந்த 13வது திருத்தச் சட்டத்தை முதலாவது நாங்கள் ஏற்கணும்ன்றது இல்லை, அதை நடைமுறைப்படுத்துறது தான் பிரச்சனை. நாங்கள் ஏற்க இல்லை. அந்த 13வது திருத்தச் சட்டத்தையும் அது கொண்டு வந்த அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தையும் நாங்கள் ஏற்க இல்லை. அது தெளிவான செய்தி. ஆனால் அது நாங்கள் ஏற்றமோ ஏற்க இல்லையோ அன்று அது 2 இறமையுள்ள நாடுகளால் நடைமுறைப்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்துருக்கு. அவை வந்த அந்த விஷயத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்கறதுல எந்தவித தமிழ் மக்களுக்கு எந்தவித பின்னடைவும் இல்லை. அவை அதை நடைமுறைப்படுத்தி போட்டு நாங்கள் அடுத்த கட்டம் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய இறுதி இலக்கை பற்றி அடைகிறதை பற்றி நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யோசிக்கலாம். நாங்கள் எங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நாங்கள் தனிநாட்டை பற்றியே கதைச்சு கொண்டு அல்ல சமஷ்டியை பற்றியே கதைச்சு கொண்டு எதையுமே அடையாமல் கடைசி வரையும் 100 வருஷம் 200 வருஷம் என்று நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறத விட்டுட்டு நாங்கள் இப்போ அடையக்கூடிய விஷயங்களை அடைஞ்சு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் முன்னுக்கு போகலாம். அவே நாங்கள் இந்த 13வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த பற்றி கதைக்கிறத பற்றி சில கட்சிகள் ஒரு ஒரு விடாப்பிடியாக அதை பற்றி கதைக்கிறார். அது தேவையில்லை, அது ஆரம்ப புள்ளியும் இல்லை, முடிவு புள்ளியும் இல்லை, அது தமிழ் மக்கள் தீர்வும் இல்லை என்ற விஷயத்தை பற்றியே தொடர்ச்சியாக சொல்லிக்கிறேன். தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு இந்த 13வது திருத்தச் சட்டம் ஒரு தீர்வில்லை என்றது அது எப்பயோ கதைச்ச கதை. அது எங்களுக்கு தெரியும். அது தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு 13வது திருத்தச் சட்டம் யாருமே ஒரு தீர்வாக ஏற்றுக்கொள்ள இல்லை. ரணிலும் ஏற்றுக்கொள்ள இல்லை, சந்திரிகாவும் ஏற்றுக்கொள்ள இல்லை, பிரேமதாசாவும் ஏற்றுக்கொள்ள இல்லை, மஹிந்த ராஜபக்சவும் ஏற்றுக்கொள்ள இல்லை. தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு 13வது திருத்தச் சட்டம் ஒரு தீர்வு என்று சொல்லி எங்களோட எதிர்நிலையில் இருக்கிற அரசாங்கத்தின் ஜனாதிபதிகளாக இருந்த இவர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள. அவை அப்போ நாங்களே என்ன ஏற்றுக்கொள்வோம்? நாங்களே ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஆகவே நாங்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் கொண்டு வரப்பட்ட ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அந்த 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதை பற்றி தான் கேட்குறோம். முழுமையாக நடைமுறைப்படுத்துவதை பற்றி கதைச்சு நாங்கள் அடுத்த கட்டம் நாங்கள் இந்த சமஸ்டியை பற்றியோ அல்லது கன்ஃபெடரேஷன் அந்த சமஷ்டிக்கு அடுத்த நிலையில் உள்ள அந்த கூட்டாட்சி பற்றியோ
அல்லது எங்களுடைய ராஜேந்திர கெட்டித்தனத்தால் நாங்கள் தனிநாட்டைத்தான் பெற போகிறோம் என்றாலோ அதை நோக்கி நாங்கள் நகரலாம். ஆனால் அதுதான் அடைஞ்சால் அதைத்தான் அடைவோம், இல்லைன்னா நாங்கள் ஒன்றையுமே பெற மாட்டோம் என்று சொன்னால் எங்களோட மக்கள் தான் பாவம். ஏன்னா கட்சிகள் இந்த நிலையிலிருந்து மாறப்படும். ஏன்னா கட்சிகள் தங்களுடைய அரசியல் போட்டிக்காக ஒவ்வொரு கதையை திருப்பி திருப்பி கதை சொல்லிப்போம். உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த நல்லாட்சி காலத்தில் அந்த 3-4 வருஷம் ஒரு அரசியல் அப்போ கொண்டு வர்றேன்னு சொல்லி இந்த சுமந்திரன் அல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதில் மூச்சு விடாமல் ஈடுபட்டுச்சுனா அதில் அந்த 2 வார்த்தை பிரயோகங்கள் இருக்குது. ஒன்று எக்கேய ரஜய, அதாவது எக்கேய ரஜய என்றால் ஒற்றை ஆட்சி, எக்கேய ராஜ்ய என்றால் ஒருமித்த நாடு. இந்த சொற்பிரயோகங்களை வச்சு கொண்டு தான் இந்த சுமந்திரன் ஒரு தில்லாலங்கடி ஒரு விளையாட்டு காட்டி கொண்டு வந்தவர். ஆனால் அந்த அரசியல் ஜாப்பில் அன்றைக்கு ஈடுபட்டிருந்த ஒரு குழுக்களின் தலைவராக இருந்த பிளட் அமைப்பின் பிளட் இயக்கத்தின் தலைவராக இருக்கிற சித்தார்த்தன் அவர் சொல்கிறார், அது ஒற்றை ஆட்சி, ஒருமித்த நாடு இல்லை, அதை ஒற்றை ஆட்சி அரசியல் ஜாப்பை தனியாக கொண்டவழிக்கிட்ட வேண்டும். அதே தெளிவான அந்த அரசியல் ஜாப்பில் சுமந்திரனோட ஈடுபட்டிருந்த சித்தார்த்தன் அதை வெளிப்படையாக சொல்லியிருக்கார். இன்னும் பலர் அதை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டிருக்கணும். அது ஒற்றை ஆட்சி அரசியல் ஜாப் தான். அப்போ இந்த எக்கிய ரஜய எக்கிய ராஜ்ய என்ற இந்த சொற்பிரியோகங்களை வச்சுக்கொண்டு அது ஒற்றை ஆட்சி இல்லை, ஒருமித்த நாடு இல்லை, ஒற்றை ஆட்சி என்று மாறி மாறி இந்த வாழைப்பழக்காக சொன்ன மாதிரி சொல்லி கொண்டிருக்காமல் அது ஒற்றை ஆட்சி அரசியல் ஜாப்புன்னா அது ஒற்றை ஆட்சி அரசியல் ஜாப்பு இலங்கையில் ஒரு இன்றைய நவீனத்துவ உலகில் இந்த ஒற்றை ஆட்சி என்றதை பொதுவாக மேற்குலகங்களை ஏற்றுக்கொள்கிறோம். நாகரிக நாடுகளாக நாங்கள் கருதுகின்ற, அதுக்காக நாகரிக நாடுகள் நான் சொல்ல இல்லை, அங்கே பெரிய அநாகரிகங்கள் நடக்குது, அது வேறு பிரச்சனை. ஆனால் ஓரளவுக்கு பன்முகப்பட்ட அந்த இனங்களை மதங்களை சகிச்சு கொள்கின்ற தன்மையுடைய மேற்குலக நாகரிகமடைந்த நாடுகளாக கருதப்படுற நாடுகளில் கூட இந்த ஒற்றை ஆட்சியை பெரிய அளவு ஏற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கு சுவிஸில் இருந்தாலும் சரி, கனடாவில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, பிரிட்டன் ஒரு ஒற்றையாட்சி நாடு தான். ஆனால் அங்கே சமஷ்டி என்பது நிறைவாக இருக்குது. அதே மாதிரி பல்வேறு நாடுகளில் இன்றைய இந்த கூட்டாட்சி தத்துவம் அல்லது சமஷ்டி ஆட்சி முறைமையை தான் அவர்கள் நாகரிக உலகத்தில் பல்வேறு தேசிய இனங்கள் மதங்கள் இனங்கள் வாழ்கிற நாட்டில் அவர்கள் ஒரு நாகரிகமான ஆட்சி முறையாக அதனைத்தான் ஏற்றுக்கொள்கிறார். அவை இலங்கையில் மட்டும் அந்த ஒற்றை ஆட்சி, ஒரு மதம், ஒரு இனம், ஒரு மொழி என்ற அந்த கடும் போக்குவாதங்களுக்காக இந்த ஒற்றை ஆட்சி முறைமையை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் இத்தனைக்கின்ற போது நாங்களும் சேர்ந்து அதுக்கு வாழைப்பழக்கதை சொன்ன மாதிரி சொல்லி கொண்டிருக்காமல் நாங்கள் ஒரு நாகரிகமான நாடுகள் பின்பற்றுகின்ற பல்லினம் வாழ்கின்ற நாடுகள் பின்பற்றுகின்ற ஒரு சமஷ்டி அல்ல கன்ஃபெடரேஷன் என்ற அந்த கூட்டாட்சி தத்துவத்தை நோக்கி எங்களுடைய அரசியல் தீர்வுகள் நகர்த்தப்படுவதற்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் எங்களை முயற்சிகளை செய்வோம். அந்த முறைமைகளுக்கான நகர்வுகளை செய்கின்ற போது இப்போது நடைமுறையில் இருக்கிற இந்த 11வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி நாங்கள் இருக்கிறத கொஞ்சம் பாதுகாத்து கொண்டு தான் நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு எடுப்போம். இதில் இப்போ ஏனைய அமைப்புகளை விட இபிஆர்எல்எஃப்ன்ற தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன்ற கருத்தோடு நாங்கள் உடன்பட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. அவர் இந்திய பின்னணியில் உள்ளவர், ஒருவர் இந்திய பின்னணியில் உள்ள ஒருவர்ன்றது எங்களுக்கு தெரியும். அவர் இந்திய பின்னணியோடு இருந்துட்டு போடும், பிரச்சனை இல்லை. அவர் செய்கிற விஷயம் நல்லதாக கெட்டதான்றதான் எங்களுக்கு பிரச்சனை. அவர் செய்கிற விஷயம் நல்லதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் தயங்கக்கூடாது. அவர் இந்திய பின்னணியோடு இருந்தான்னு கடந்த காலங்களில் அவர் இபிஆர்எல்எஃபில் இந்திய இராணுவ பகுதியில் இங்கே எப்படி செயல்பட்டவர்கள்ன்றதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இப்போது அவர்கள் நல்ல விஷயங்களை செய்கின்ற போது இன்றைக்கு இருக்கிற எங்களோட பல இனங்களையும் கருத்தில் கொண்டு நாங்கள் எங்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பான விடயங்களில் முன்னகர்வை செய்கிறது
நல்ல விஷயம். எனவே இந்த விடயங்களை தான் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய இந்த காணொளியில் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. எனவே இந்த விடயங்களை சம்பந்தப்பட்டவர்கள் கருத்தில் கொள்ளுங்கோ. எங்களுடைய மக்களும் இந்த விஷயம் தொடர்பான பூர்ணமான அறிவை மேலும் மேலும் பல்வேறு வாசிப்பின் மூலமும் பல்வேறு தேடுதல் மூலமும் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் நாங்கள் எங்களுடைய இந்த அரசியல் கட்சிகளை எங்களுக்கு தேவையான திசை நோக்கி நகர்த்துவதற்கு எங்களுடைய அறிவு பூரணப்படுத்தப்படணும். அதற்கான தேடுதல்களை நாங்கள் செய்வோம். நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.